வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம 4 ஸ்டாக் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தோம். பேட்டா இண்டியா, அதானி போர்ட், யூபிஎல், வோல்டாஸ். ஸோ நிஃப்டி வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட், பேங்க் நிஃப்டி வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட். ஆல்ரெடி இதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து எப்படி மூவ் ஆகுங்கிறத நம்ம நேற்றே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்னென்னு அதன்படி தான் வந்து எல்லாமே ஃபாலோ ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட இந்த 4 ஸ்டாக்லேயுமே வந்து வால்யூம் சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 4 ஸ்டாக்குமே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும், எல்லா நாளும் ப்ராஃபிட் எடுக்கணும், எல்லா நாளும் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. என்றைக்கு நமக்கு டே வந்து நல்ல டேவோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ அந்த நாள் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக எல்லா ஸ்டாக்கையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி எங்களோட கால்ஸை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டா இண்டியா. ஸோ பேட்டா இண்டியா பாருங்கள், நம்ம நேற்று கொடுத்தது வந்து க்ரீன் லைனை தாண்டினுச்சுன்னா பை போக சொன்னோம். ரெட் லைனை தாண்டினுச்சுன்னா நமக்கு வந்து செல் போக சொல்லியிருந்தோம். பட் இது எதையுமே தாண்டலை. இது வந்து அழகாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு வி சேஃப் ரெக்கவரி மாதிரி ஆயிருக்கு. ஜஸ்ட் 20 SMA ஃபாலோ பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் போயிருக்கு. பட் எங்கேயும் பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ இந்த ஸ்டாக்கை நாளைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அதாவது 14th வந்து வாட்ச் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை இதில் பிரேக் அவுட் நடந்துச்சு, நல்ல வால்யூம் வந்து இன்றைக்கி ஜென்ரேட் ஆகிருக்கு ஈவினிங் டைமில். ஸோ கீழே பாருங்கள், வால்யூம் பார்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ ஒருவேளை நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்தது அதானி போர்ட். ஸோ அதானி போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து நமக்கு டார்கெட் 1 வரைக்கும் போயிட்டு அதை வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ட்ரேட் எடுத்திருக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், க்ரீன் கேண்டிலில் ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகி அந்த கேண்டில் இன்னொரு கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். பட் இங்கே வந்து இதுவும் வந்து நமக்கு பாசிபிள் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, அதானி போர்ட்டையும். அதுக்கடுத்தது வந்து யூபிஎல் கொடுத்துருந்தோம். ஸோ யூபிஎல் வந்து என்னவாயிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், யூபிஎல்லும் வந்து பார்த்திங்கன்னா முதல் கேண்டிலே வந்து நம்ம க்ரீன் லைனை தாண்டி போயிட்டு டார்கெட் 1 கிட்ட போயிடுச்சு. ஸோ நான் ட்ரா பண்ணி காமிச்சிடறேன். ஸோ டார்கெட் 1 கிட்ட போயிடுச்சு பாருங்கள். இதில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருந்தால் தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகிருப்போம். பட் நமக்கு அந்த பாசிபிளே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வழக்கம் போல் கீழே வந்துருச்சு. ஸோ கீழே வந்துட்டு இது அப்படியே தான் இந்த இடத்துலையே தான் வந்து இது வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து நமக்கு லோவில் வந்து பிரேக் அவுட்டே நடக்கலை எங்கேயுமே. ஸோ அதனால் இதையும் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வோல்டாஸும் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இதையும் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்கலாம், நம்மளோட 4 ஸ்டாக்குமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் இல்லை. ஸோ அதுக்கு ரீசன் வந்து நம்ம சொன்ன மாதிரி வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகலை, பெரிய வால்யூம். ஸோ நாளைக்கு 14th இந்த 4 ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஆனால் ட்ரேட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் இந்த 4 ஸ்டாக்கையும். ஸோ அடுத்தது லால்பாத். அதாவது நாளைக்கு 14th நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட பேப்பர் ட்ரேடோ இல்லை வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லால்பாத் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ லால்பாத் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ லால்பாத் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த அதாவது 1856 வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னா 1882 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதையும் நமக்கு பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 1910 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 1811 வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 1788 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 1788 வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 1755 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு வந்து டாக்டர் லால்பாத்தில் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹெல்த் கேர் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தால் இது பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து நல்லா மேலே போகும். நெகட்டிவாக இருந்தால் அது நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் லால்பாத். அடுத்தது வந்து பிரிட்டானியா. ஸோ பிரிட்டானியா வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் நான் எதிர்பார்க்குறேன் பர்சனலாக. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் நாளைக்கு வால்யூம் வந்து நல்ல ஜென்ரேட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். பிரிட்டானியாவும் நாளைக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4345 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 4372 வரைக்கும் போகும். 4372 கிராஸ் பண்ணிச்சுன்னா 4396 வரைக்கும் போகும்.
ஒருவேளை டவுன் சைடில் வந்து 4291 வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 4264 வரைக்கும் போகும். 4264 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 4235 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரிட்டானியாவும் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். நாளைக்கு வால்யூம் மட்டும் இது ஜென்ரேட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக 2 டார்கெட்டில் ஒரு டார்கெட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது கோத்ரேஜ் சிபி. கோத்ரேஜ் சிபி வந்து என்னென்னா இதுவும் வந்து ஒரு பெரிய வால்யூம் இல்லாமல் ஒரு ஸ்டாக்காக தான் வந்து இது இருக்குது. ஸோ இது வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னா பார்த்துடலாம். ஸோ கோத்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 922. ஸோ 922 கிராஸ் பண்ணிச்சுன்னா 930 போகும். 930 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 8 பாயிண்ட் 938 வரைக்கும் போகும். இதை 905 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 893 வரைக்கும் போகும். 893 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 883 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து இந்த பேங்க் கரப்ஷன் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக வால்யூமை பேஸ் பண்ணி 20 SMA ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இந்த 3 ஸ்டாக் வந்து நாளைக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். லால்பாத், பிரிட்டானியா, கோத்ரேஜ் சிபி. அது பேரலாக வந்து வோல்டாஸ், யூபிஎல், அதானி போர்ட், பேட்டா இந்தியாவை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். பட் நம்மளோட லெவல்ஸை வந்து மானிட்டர் பண்ணுங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த 3 ஸ்டாக்கும் வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது வந்து இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த வீடியோவை இங்கிலீஷ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.